அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த வாரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் வரும். ஆனி மாதம் என்றாலே அதிக கவனத்துடன் இருப்பதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு உங்களை மேன்மையடைய செய்தியும், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வதும், அங்கு எல்லா சன்னிதானத்திலும் பசுனை கொடுப்பதும், அந்த கோயிலில் 50 கிராம் விபூதி குங்குமத்தை வைத்து எடுத்துவிட்டு வருவதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதும், தேகாரக்கத்தில் நன்மை ஏற்படுவதும் சத்ருக்களை வெல்லக்கூடிய அதி அற்புத பரிகாரம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பேப்பர் போடுகிறேன், அதை போடுகிறேன், இப்படி போடுகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பாதிப்பில் ஆட்படுவார்கள். மேலதிகாரிகள் உங்கள் மீது திடீரென்று கோபமோ வன்மமோ கொள்ளலாம். ஏதோ செய்யாத தவறுகள் கூட நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வெள்ளை கொடியை உத்தியோகத்தில் காட்டாதீர்கள். வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது தான் உத்தமமான பலனை தரும். வாகனங்களில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். படிக்கட்டுகளில் விஷ ஜந்துக்கள், வளர்ப்பு பிராணிகள் போன்ற விஷயத்தில் கோபப்படுவதோ அடிப்பதோ, இருளாக இருக்கக்கூடிய இடத்தில் போய் கால்களை வைப்பதோ இதெல்லாம் கூடவே கூடாது. சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நலப்புலங்களில் நடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதமே வேண்டாம். அதேபோல் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை.